ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி 2025க்கான எஜுகேஷன் மெத்தடாலஜியில் முழு மதிப்பெண் பெறுவதற்கான வகுப்புகள் மற்றும் டெஸ்ட் பேட்ச் நம்ம தொடர்ந்து நடத்திட்டு வரோம். அந்த வகையில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பேப்பரை டெய்லி ஒவ்வொரு கொஷின்ஸாக நம்ம முழு விளக்கத்தை நம்ம இந்த பகுதியில் பார்க்கலாம். இதுதான் ஃபஸ்ட்டு கொஷின் நம்பர் 1. டேட் பார்த்திங்க அப்படின்னாக்கா 2/4/2025. இன்னையிலிருந்து தொடர்ந்து ஒரு நாளைக்கும் ஒரு கொஷின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை நம்ம அதனுடைய முழுமையான விளக்கத்தை பார்க்கலாம். தொடர்ந்து நம்முடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஒன், கற்றல் வளைவில் ஏதேனும் சிறிதளவு கற்றல் அல்லது எதுவும் கல்லாமை காலம் என்பது. இந்த கொஷின்ஸ் எல்லாமே 2021-22 அதாவது லாஸ்ட்டாக நடந்த பிஜிடிஆர்பியில் கேட்கப்பட்ட வினாக்களை தான் நம்ம டெய்லி பார்க்க போகிறோம். இதற்கான ஆப்ஷன்ஸ் பார்த்தோன்னா ஏ ஆரம்ப சுணக்கம், பி தேக்க நிலை, சி இடைநிறுத்த நிலை, டி குறைவாக பெற்றல். இதுக்கான சரியான பதில் பி தேக்க நிலை தான் இதுக்கான சரியான ஆன்சர். சரி, இப்போ இதுக்கான முழு விளக்கத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, கற்றல் வளைவு அதாவது லேர்னிங் கர்வ் என்பது ஒரு தனிநபர் அல்லது குழு ஒரு புதிய திறனை அல்லது அறிவை எவ்வாறு அடைகிறது என்பதை விளக்கும் ஒரு கோட்பாடு. இது பல்வேறு நிலைகளை கொண்டுள்ளது. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஆரம்ப நிலை, அடுத்தது வளர்ச்சி நிலை, 3வது தேக்க நிலை மற்றும் நிபுணத்துவ நிலை போன்றவை அடங்கும். மொத்தம் 4 நிலைகள் இதில் அடங்கும். சரி, இப்போ இதில் தேக்க நிலை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, தேக்க நிலை என்பது கற்றல் வளைவில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கற்றல் மிகவும் மெதுவாக அல்லது முன்னேற்றம் இல்லாமல் இருக்கும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, இந்த நிலையில் கற்பவர் புதிய திறமைகளை பெறுவதில் சிரமப்படலாம் அல்லது முன்னேற்றம் தெரியாமல் இருக்கலாம். அடுத்தது, இது ஒரு இயல்பான நிகழ்வு, மேலும் பயிற்சி மற்றும் முயற்சியின் மூலம் இதிலிருந்து வெளிவரலாம். இதுதான் தேக்க நிலை. அடுத்தது மற்ற 3 ஆப்ஷன் இருக்குங்களா, என்னென்ன ஆப்ஷன் இருக்குது? ஆரம்ப சுணக்கம், சி இடைநிறுத்த நிலை, பி குறைவாக பெற்றல். இதுக்கான விளக்கமும் நம்ம பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதர் ஆப்ஷன் பார்க்கும்போது ஆரம்ப சுணக்கம் இது என்ன அப்படின்னாக்கா, கற்றல் தொடக்கத்தில் ஏற்படும் பயம் அல்லது தயக்கம் தான் ஆரம்ப சுணக்கம். அடுத்தது இடைநிறுத்த நிலை என்பது கற்றலில் ஒரு குறுகிய இடைவெளி என்பது தான் இடைநிறுத்த நிலை. அடுத்தது குறைவாக பெற்றல் என்பது என்னென்னாக்கா, கற்றல் வேகம் குறைந்து கொண்டே வரும் நிலை தான் குறைவாக பெற்றல்னு சொல்லிட்டு அர்த்தம். சரி நண்பர்களே, இந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர், இதுக்கான முழு விளக்கம் உங்களுக்கு திருப்தியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதே போல் அனைத்து கொஷின்ஸுக்கும், அதாவது ப்ரீவியஸ் இயர் கேட்கப்பட்ட அனைத்து வினாக்களுக்கும் டெய்லி நம்ம ஒரு வினாக்களை நம்ம பதிவிடுறோம். இதனுடைய மொத்த தொகுப்பும் வேணும்னாலும் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது. அதாவது எதிலிருந்து அப்படின்னாக்கா, 2001 லாஸ்ட்டாக நடந்த 2022 வரைக்கும் கேட்கப்பட்ட அனைத்து வினாக்களுக்கும் நம்முடைய கொஷின்ஸ் பேங்காக நம்முடைய டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுற அனைவருக்கும் கொடுக்கப்படும். விருப்பமுள்ள ஆசிரியர்கள் தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.